வணக்கம். பெரியாரை இழிவுபடுத்தும் சீமானை கண்டித்து பொதுக்கூட்டம் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முடியே ஐயா சுவீரபாண்டியன் திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பாக அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. நானும் இந்த பொதுக்கூட்டத்துக்கு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தேன். நிறைய மாற்று கருத்துக்களை வைப்பாரு, நாம அதை வச்சு வாதிடலாம், நாம தர்க்கம் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தேன். நேற்றைய தினம் அந்த பொதுக்கூட்டம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. அந்த பேச்சை அதில் ஐயா சுபவி பேசினாங்க. அப்புறம் நிறைய அல்ற சில்லறையெல்லாம் விட்டுருவோம். அதில் ஐயா சுபவி பேசினாங்கல்ல, அந்த பேச்சை பார்த்து முடிஞ்ச உடனே ரொம்ப ஏமாற்றம், உண்மையிலே ரொம்ப ஏமாற்றமாக இருந்துச்சு. கடுமையான வாதங்களை வைப்பார், வரலாற்று தரவுகளை சொல்லுவார், வரலாற்று சம்பவங்களை பட்டியலிட்டு காட்டுவார் அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அந்த பேச்சில் ஒன்றுமே இல்லை. இந்த சமூக வலைதளங்களில் பின்னூட்டம் போடுவாங்கல்ல, அண்ணன் சீமானவர்கள் குறித்து எதிர்மறையாக சொல்கிறதுக்கு இந்த உப்புச்சப்பு இல்லாத குற்றச்சாட்டுகளை வைப்பாங்கல்ல, அதே வகை தான். அதில் தேருமா அப்படின்னு பொறுக்கி எடுத்து பார்த்தா ஒரு 5-6 விமர்சனங்கிற பேரில் தேடுது. மற்றபடி அதில் ஒன்றுமே இல்லை. இதுக்கு எதுக்கு ஒரு வாரமாக பில்டப் கொடுத்து சீமானை கண்டித்து பொதுக்கூட்டம் வாரி எல்லோரும் வாரிது, திராவிட தமிழர்களை வாரிது அப்படின்லாம் விளம்பரம் கொடுத்து கடைசியில் பெரிய ஏமாற்றமாக இருக்குது. நானும் நிறைய சொல்லுவார், நாமளும் அது குறித்தான வரலாற்று குறிப்புகளை எடுத்து புத்தகங்கள் ஆதாரத்தை தேடி விழாவாரியாக ஒரு அரை மணி நேரத்துக்கு பேசலாம் அப்படின்னு பார்த்தா 10 நிமிஷம் பேசக்கூட ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ சமகாலத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கிடைக்கல. ஏன்னா அந்த ஞானசேகரன் ஒருத்த மட்டும் இல்லை, அவனுக்கு பின்புலம் அதிகார தொடர்புகள் இருக்கு, பின்புலத்தில் யாரும் இருக்காங்க, சாருன்னு அவன் பேசுனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பான போராட்டங்கள், அது தொடர்பான இந்த கருத்துக்கள் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சட்டமன்றம் வரைக்கும் அது பேசுபொருளாக இருக்கு. அப்ப அது தொடர்பாக கண்முன்னே நடக்கக்கூடிய ஒரு அநீதிக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வாங்க, போராட்டம் செய்வாங்களான்னா அதுக்கு ஐயா சுபவி ஒருபோதும் வரப்போறதில்லை. அப்படி அதற்கான ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு நாம் தமிழர் கட்சி பண்ணாலும், பாமக பண்ணாலும், அதிமுக பண்ணாலும், எதிர்கட்சிகள் யாரு பண்ணாலும் அதற்கு இந்த அரசு அனுமதி மறுக்கிறது. துண்டறிக்கை கொடுக்கலாம், இந்த அநீதி குறித்து மக்களுக்கு தெரிவிப்பதற்குன்னா துண்டறிக்கை கூட அனுமதி மறுக்குது. அதே போல அறப்போர் இயக்கம் லஞ்ச ஊழலுக்கு எதிராக இயங்கக்கூடிய ஒரு இயக்கம். அவங்க அதானி ஊழல் குறித்து அவங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை நேற்றைய தினம் அறிவிச்சிருந்தாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் அனுமதி மறுக்குது அரசு. ஆனா அண்ணன் சீமானவர்களை கண்டித்து இந்த பொதுக்கூட்டத்துக்கு மட்டும் எப்படி அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியல. இப்ப மற்ற எல்லாத்துக்கும் என்ன சொல்றாங்கன்னா, கூட்டம் அதிகமா வரும், சாலை நெரிசல் ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா ஐயா சுபவி கூட்டம் போடுறப்ப, சுபவி ஐயா கூட்டம் தானே, ஒன்றும் கூட்டம் வரப்போறதில்லை, ஒரு சாலை நெரிசலும் வரப்போறதில்லை அப்படின்னு நினைச்சு அனுமதி கொடுத்தாங்களே என்னவோ. அனுமதி கொடுத்து அந்த கூட்டமும் நடைபெற்று முடிஞ்சிச்சு, உப்புச்சப்புலாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப உண்மையிலே பெரிய வருத்தம். நிறைய பேசலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பெரியார் பற்றி ஒன்றுமே இல்லை. அதாவது பாரதியார் புகழ்வணக்க பொதுக்கூட்டம், அந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமானவர்கள் பேசுகிறப்ப பெரியார் ஈவேரா அவர் தமிழ் குறித்து, தமிழ் மொழி குறித்து, தமிழ் தாய் குறித்து எவ்வளவு துவேஷத்தோடு, வன்மத்தோடு, காழ்ப்புணர்ச்சியோடு செயல்பட்டார். தமிழ் காட்டுமிராண்டி மொழினாரு, தமிழ் சனியன்னாரு, தமிழ் பைத்தியம்னாரு, தாய்ப்பால் பைத்தியங்கள்னு சாடினாரு. இப்படின்னு தமிழ் மொழி குறித்தான ஈவேராவோட துவேஷத்தை கண்டித்து அண்ணன் சீமானவர்கள் அதை பேசியிருந்தாங்க. அப்ப இந்த பொதுக்கூட்டத்தை என்ன பேசியிருக்கணும்? இல்லை, ஈவேராவுக்கு அது அப்படிப்பட்ட துவேஷம் கிடையாது, அவர் தமிழ் மொழி மீது பற்று கொண்டவர், தமிழுக்காக இந்த தொண்டாட்டினாரு, தமிழுக்காக இவ்வாறு செயல்பட்டாரு, இந்த மாதிரி நிலைப்பாடுகள் எடுத்தாரு அப்படின்னு தான் விளக்கம் கொடுத்திருக்கணும். அப்புறம் தமிழுக்காக அவர் செஞ்ச பணிகள் என்ன அப்படின்னு பட்டியலிட்டு இருக்கணும். ஆனா அந்த பக்கமே போலங்க. பெரியார் தமிழை துவேஷம் பாராட்டல, தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லல, தமிழ் பைத்தியம் சொல்லல, தமிழ் சனியன் சொல்லல, தாய்ப்பால் போன்றது தாய்மொழின்னு சொன்னப்ப தாய்ப்பால் பைத்தியம்னு பெரியார் சொன்னது பொய் அப்படின்னு அந்த பக்கமே போகல. சுவீரபாண்டியன் தொடங்கி யாருமே அந்த பக்கம் போகல, அதை பத்தி பேசவே இல்லை. அதை பேசாம சம்பந்தமே இல்லாம பேசுறாங்க, பேசுறாங்க. அதுல ஐயா சுபையோட பேச்சுலேருந்து ஒரு 4-5 ஒரு 5-6 தான் தெரிச்சு அதுல குறிப்புன்னு. அதுல சொல்றாரு,
சீமானுக்கு வந்து பணம் பதவி ஆசை உண்டு அப்படிங்கிறாரு. இவர் ஐயா சுபவி சொல்றாங்கல்ல பணம் பதவி ஆசை அப்படின்னு, ஒரு வாரத்துக்கு வச்சுக்கோமே. இப்ப பணம் பதவி அப்படின்னா, இப்ப நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு பாஜக கூட விட்டுருங்க, அதிமுக கூப்பிடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அண்ணன் சீமானவர்களே வந்து வெளிப்படையா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்ப அதிமுகவோட கூட்டணிக்கு போனா நீ என்ன நிலைமை? திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு வர்றவங்க எல்லாம் 100 கோடி கேட்கறாங்க, இவ்வளவு கோடி கேட்கறாங்க அப்படின்னு. இப்ப திமுகவோட அப்படிதான் கூட்டணிக்கு போறாங்கன்னா சீட்டு மட்டும் இல்ல நோட்டும் கொடுப்பாங்க. அப்ப அதிமுகவோட போனா 100 கோடிகளை பல 100 கோடிகளை கொட்டி கொடுப்பாங்க. பாஜகவோட போனா பல 100 கோடிகளை கொட்டி கொடுப்பாங்க. அதே போல அங்க போனா நீங்க சொல்றது போல சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறத முதன்மையா நோக்கம் கொண்டு போகலாம். அப்ப அதெல்லாம் தேவையில்லை. பாஜக பல 100 கோடியை கொடுத்தாலும் சரி, அதிமுக பல 100 கோடியை கொடுத்தாலும் சரி, அது எனக்கு தேவையில்லை, நான் ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டேன் என்ற உறுதிப்பாடோடு இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினர்களை பெறணும் அப்படிங்கிறது முதன்மைத்துவமா இல்லை. அதாவது எப்பாடுபட்டாவது ஏதாவது குறுக்கு வழியிலாவது சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடணும் அப்படிங்கிறது இல்லை. எப்படியாவது வந்து நம்ம நிறைய பொருளாதார பணத்தை பெருக்கிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. சமரசம் செய்யாம நாம் நிற்கிறதா இருக்கு. அப்படி இருக்கப்ப பணம் பதவிக்கு ஆசைப்படுறாங்கிற வாதமே அடிபட்டு போகுது. ஏன்னா அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் வந்து இங்க பேசின அத்தனை பேரும் வந்து மாற்றுன்னு பேசினவங்க மற்ற எல்லாருமே வந்து சமரசம் பண்ணிக்கிட்டு அவங்க பணம் பதவின்னு போயிருக்காங்க. ஆனா அண்ணன் சீமானவர்கள் வந்து அந்த பாதை பக்கமே போகாம துளி கூட தடம் பெறலாம்னு நிற்கிறாங்க. துளி கூட தடம் பெறலாம. அப்ப இந்த பணம் பதவிக்கு ஆசைப்பட்டாங்கிற வாதமே அடிபட்டு போகுது. அப்புறம் வந்து பின்னால இருந்து யாரோ இயக்குறாங்க அப்படிங்கிறது யாரா சொல்றாரு? வழக்கம் போல பாஜக RSS அப்படின்னு உருட்டுவாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி எழுப்புறேன். இந்திய பெருநிலத்தை எடுத்துங்க, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில எந்த அரசியல் கட்சி நாங்கள் இந்துக்கள் இல்லை என்று பேசுது? நாங்கள் இந்துக்கள் இல்லை என்று பேசக்கூடிய ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்துக்கள் இல்லை என்று பேசக்கூடிய ஒரு கட்சி எப்படி இந்துத்துவம் ஆதரிக்கும்? இப்ப தமிழ்நாட்டுல வந்து மாற்று அரசியல நாம் தமிழர் கட்சி கட்டி எழுப்புது. நாம் தமிழர் கட்சியை நோக்கி வரக்கூடிய இளைஞர் கூட்டம் எல்லாமே இதற்கு முன்பாக அரசியல் பார்வை இல்லாம இருந்தவங்க தான். இப்பதான் அரசியல் படுத்தப்பட்டு வர்றாங்க. அப்ப அவங்க கிட்ட என்ன விதைக்கிறார் அண்ணன் சீமான்? நாம் இந்துக்கள் இல்லைன்னு விதைக்கிறார். ஒருவேளை இந்துத்துவாவுக்கு ஆதரவாக, பாஜகவுக்கு ஆதரவாக, சங் பரிவார் கும்பலுக்கு ஆதரவாக, RSSக்கு ஆதரவா இருந்தா இந்துக்கள் தானே பேசணும். அப்ப இந்துக்கள் இல்லைன்னு பேசுறவரு எப்படி பாஜக ஆளாக இருக்க முடியும்? அடிப்படை கேள்வி இதுதான். திமுக கூட இந்துக்கள்னு பேசுது, திமுக பேசுது, நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் பேசல. அப்ப இதுவுமே அடிபட்டு போகுது. அப்புறம் சொல்றாரு பாருங்க ஒரு வாதம், நான் மிரண்டு போயிட்டேன். ஐயா சுபவியோட அறிவுத்திறனை நினைச்சு நான் மிரண்டு போயிட்டேன். அதாவது டிசம்பர் 11 பாரதியோட பிறந்த நாள். இவங்க வந்து 20ஆம் தேதி அந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்க, பொதுக்கூட்டம் போடுறாங்க. 11ஆம் தேதி பிறந்த பாரதியார 20ஆம் தேதி வந்து பொதுக்கூட்டம் போடுறாங்க. ஏன் போடுறாங்கன்னா 17ஆம் தேதி வந்து அமித்ஷா வந்து அண்ணல் அம்பேத்கரை வந்து தவறா பேசிட்டாரு. அதை மடைமாற்றதான் வந்து 11ல பிறந்த பாரதியாருக்கு 20ஆம் தேதி வந்து பொதுக்கூட்டம் போடுறாங்க அப்படின்னு ஐயா சுபவி சொன்னாரு. நான் வந்து என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படிதான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா அந்த சமயத்துல தொடர்ச்சியா மழை குறித்தான அறிவிப்புகள் வந்துச்சு. கடும் மழை சென்னையில் பெய்யக்கூடும் அப்படிங்கிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுச்சு. அந்த மழையால 2 முறை இந்த பொதுக்கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டது. இதான் உண்மை. டிசம்பர் மாசம் சென்னையில மழை பொழியறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா புதிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சது போல இவரா உன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு அம்பேத்கரை பத்தி அமித்ஷா 17ஆம் தேதி பேசினாராம். அதை மடைமாற்றம் தான் 20ஆம் தேதி பொதுக்கூட்டம் போட்டு இதுல வந்து பெரியாரை பத்தி பேசினாங்களாம். எப்படியெல்லாம் கற்பனை பண்றாரு ஐயா. அப்புறம் என்னமோ சொல்றாரு, இலை மலர்ந்தா ஈழம் மலரும்னு சொன்னாரு அப்படின்னு. இதுக்கு பல முறை விளக்கம் கொடுத்தாச்சு. அதனால இந்த தடவை விளக்கம் கொடுத்த நேரத்தை வீணடிக்க விரும்பல. அதை சொல்றாரு. இப்ப என்ன கேள்வினா, பிரபாகரனை தூக்குல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மையார் வந்து தீர்மானம் நிறைவேற்றினாங்க அப்படிங்கிறாரு. அது உண்மைதான். ஜெயலலிதா அம்மையார் அப்படி தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அப்படி தீர்மானம் நிறைவேற்றிய பிறகுதான் உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுகவும் விசிகாவும் ஜெயலலிதாவோட கூட்டணிக்கு போனாங்க. இப்ப ஈழம் குறித்து பேசுறப்ப வந்து மதிமுக செய்யாத பங்களிப்பா, வைகோ செய்யாத பங்களிப்பா, திருமா போய் பார்க்காதாங்கிறீங்க. அந்த திருமாவும் அந்த வைகோவும் தூக்கில போனதும் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகுதான் கூட்டணிக்கு போறாங்க.
அப்ப அவங்களோட ஈழம் குறித்தான பற்று என்ன? 2009 ஜெயலலிதா அம்மையார் நிலைப்பாட்டை மாத்திக்கிறாங்க. ஈழத்தை ஆதரிக்காத ஜெயலலிதா அம்மையார் 2009 தொடக்கத்துல போர் என்றால் பொதுமக்கள் சாகத்தான் செய்வாங்கன்னு சொன்ன ஜெயலலிதா அம்மையார் பின்னால மக்கள் எழுச்சியை கண்டு நிலைப்பாட்டை மாத்திக்கொள்றாங்க. மாத்திக்கிட்டு என்னிடம் அதிகாரம் கிடைச்சா கிழக்கு பாகிஸ்தான வங்காளதேசமா அம்மையார் இந்திரா காந்தி பிரிச்சு கொடுத்தது போல நான் பிரிச்சு கொடுப்பேன், ஈழத்தை பிரிச்சு கொடுப்பேன்னு அறிவிக்கிறாங்க. அதிகாரம்னா மத்தியில ஜெயலலிதா தலைமையிலான 3வது அப்படியே ஆட்சியை பிடிச்சார். ஆனா அன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிமுகவால குறிப்பிடத்தக்க இடங்களை பிடிக்க முடியல, அது முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த சமயத்துல விடுதலை புலிகளின் தலைமையே ஜெயலலிதாவோட இந்த நிலைப்பாட்டை வரவேற்றது. விடுதலை புலிகளின் தலைமையை வரவேற்றது. அண்ணன் நடேசன் எழுதிய கடிதம் இருக்கிறது. அப்ப புலிகளின் தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு நமக்கு என்ன? அப்புறம் பொடாவில் இருந்தப்ப என்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு இதை ஒரு தடவை இல்லை பல தடவை சொல்லி பழம்புறாரு. நான் என்ன கேட்கிறேன், பொடாவில் இருந்தது பேசுறீங்க. 2009 இறுதிக்கட்ட போர், ஈழத்துல மக்கள் கொத்து கொத்தா கொண்டாடிக்கப்பட்டாங்க. அன்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் தனி ஒரு ஆள், ஒரு இயக்குனர், அவ்வளவுதான். அன்னைக்கு மத்தியில் இருந்த காங்கிரஸையும் மாநிலத்தில் இருந்த திமுக எடுத்து தமிழ்நாடு முழுக்க பேசினாங்க. தமிழ்நாட்டில் பேசினாங்க, புதுச்சேரியில் கூட பேசினாங்க. புதுச்சேரியிலையும் வழக்கு போட்டு சிறைப்படுத்தப்பட்டாங்க. தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே அடைக்கப்பட்டாங்க. அடுத்தடுத்து சிறை. அந்த காலகட்டம் முழுமைக்கும் வெளில வர்றது, பேசுறது, சிறைக்கு போறது, வெளில வர்றது, பேசுறது, சிறைக்கு போறது, திரும்ப அதே நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி அடுத்தடுத்து ஈழத்திற்காக பேசிய போது அண்ணன் சீமானவர்கள் சிறைப்படுத்தப்பட்ட போது ஒரு முறையாவது ஐயா சுபவி போய் அண்ணன் சீமானவர்களை சிறையில் பார்த்தது உண்டா? பிரபாகரனை அண்ணன் என்று சொல்றாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வழக்கு. அப்ப அண்ணன் சீமானவர்கள் சொன்னாங்க, இத்தாலி சோனியா அன்னையாகலாம், கனடா பாப்பாத்தி ஜெயலலிதா அம்மாவாகலாம், நேரு மாமாவாகலாம், காந்தி தாத்தாவாகலாம், என் சொந்த ரத்தம் பிரபாகரன் அண்ணனாக கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. அந்த சமயத்துல ஐயா சுபவி எங்க இருந்தாங்க? அன்னைய காலகட்டத்தில் நம்ம சொன்னோம்னா மணியரசு ஐயா சிறைக்கு போனாங்க. இன்னும் சொல்ல போனா கொளத்தூர் மணி, கு ராமகிருஷ்ணன் உட்பட அவங்க கூட சிறைக்கு போனாங்க. அவங்க கூட அன்னைக்கு எதாவது நிலைப்பாடு எடுத்து போராடினாங்க. மாற்று கருத்து இல்லை, கொளத்தூர் மணி, கு ராமகிருஷ்ணன் உட்பட. ஆனா சுபவீரபாண்டி எங்க போனாரு? 2009 மக்கள் கொண்டடிக்கப்பட்ட போது எங்க போனாரு? 2009 தமிழ்நாட்டில் முத்துக்குமார் தீக்குளித்து மாண்ட போது முத்துக்குமாரை தொடர்ந்து உலகம் முழுக்க, லண்டன்ல முருகதாசன், கடலூர் தமிழ்வேந்தன், புதுக்கோட்டை பாலசுந்தரம், பள்ளப்பட்டி ரவி, சீர்காழி ரவிச்சந்திரன், மலேசியா ஆனந்த், கடலூர் செபஸ்டின், உலகம் முழுக்க 18க்கும் மேற்பட்ட தமிழர்கள் தீக்குளித்திறந்து போனாங்க. இதுல தமிழ்நாட்டில் அடுக்கடுக்காக மரணங்கள், எல்லாமே உயிரை ஈகம் பண்ணாங்க. முத்துக்குமார் செத்த போது காதல் தோல்வி மரணம், கடன் தொல்லை மரணம் என்பது போல மடைமாற்றப்பட்டுச்சு. செத்து போனவங்க எல்லா மரணமும் குடும்ப தகராறு, சொந்த வாழ்க்கையில பிரச்சனை, கடன் தொல்லை, அப்புறம் காதல் தோல்வி, இப்படி சொல்லி தனிப்பட்ட காரணங்கள் சொல்லி அந்த மரணங்கள் கொச்சைப்படுத்தப்பட்டுச்சு. முத்துக்குமாரோட இறுதி அந்த மரண சாசன அறிக்கை போல கொடுத்ததுல, என் உடலை ஆயுதமா வச்சுக்குங்க, என் உடலை ஆயுதமா வச்சுக்கிட்டு போராட்டத்தை பெருக்குங்க, நான் கொடுத்திருக்கிற மரண சாசன அறிக்கையை துண்டறிக்கை எடுத்து பரப்புங்க, விடாதீங்க அப்படின்னு அண்ணன் முத்துக்குமார் தன் உடலை அடக்கம் பண்ணக்கூடாது, தன் உடலை துருப்பிச்சுட்டா வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா உடலை அவசரமாக அடக்கம் பண்ணது அன்னைக்கு கருணாநிதி. அன்னைக்கு மக்கள் நெருக்கம் உள்ள பாதை வழியா கொண்டு போகாம மக்கள் நெருக்கம் இல்லாத சந்துக்குள்ள கொண்டு போய் அதுல மின்விளக்குகள் அப்புறம் அணைச்சு அப்படி அவசரமாக முத்துக்குமார் தியாகத்தை அன்னைக்கு மழுங்கடிச்சது கருணாநிதி. பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வீதிக்கு வந்துருவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு பள்ளிக்கு கல்லூரிக்கு விடுப்பு விட்டு விடுதிகளுக்கு பூட்டு போட்டு மூடி அன்னைக்கு மாணவர் எழுச்சி ஏற்பட்ட கூடாதுன்னு மழுங்கடிக்கக்கூடிய அத்தனை வேலையும் செஞ்ச நயவஞ்சகன் கருணாநிதி. யாரும் மறுக்க முடியும்? நானே சான்று. நான் அந்த இறுதிக்கட்ட போரின் போது மக்கள் கொண்டொழிக்கப்பட்ட போது அண்ணன் முத்துக்குமார் தீக்குழி சேர்ந்து போனப்ப எனக்குலாம் ஒண்ணுமே தெரியாது. நான் ஒரு கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன், விடுதியில் இருந்தேன், ஹாஸ்டல்ல இருந்தேன். அப்ப விடுதி மூடப்படுது. இப்படி போராட்டத்தை கொச்சைப்படுத்தினது அவர் தான். போராட்டத்தை கொச்சைப்படுத்தினார், தியாகத்தை கொச்சைப்படுத்தினாரு. அன்னைக்கு தமிழ்நாட்டில் எழுச்சி ஏற்படாம எல்லாத்தையும் மூடி மறைச்சாரு. அன்னைக்கு ஈழம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு அன்னைக்கு சூரட்டி ஓட்டினா கிழிச்செறியப்பட்டுச்சு. விடுதலை சிறுத்தைகளை தமிழ் ஈழம்னு அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு மாநாடு நடத்தக்கூடாதுன்னு தடை போடப்பட்டுச்சு. அன்னைக்கு இங்கேருந்து ரத்த பொட்டலங்கள் அனுப்பி வைக்கப்பட்டப்ப ரத்த பொட்டலங்கள் பறிக்கப்பட்டு காலில் போட்டு நசுக்கப்பட்டுச்சு. இந்தியாவிலே இல்லாத அளவில் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள காவல்துறையை விட்டு
வழக்கறிஞர்கள், நீதிபதி உள்ளிட்ட எல்லாரும் மண்டையும் அடிச்சு பிளக்கப்பட்டது திமுகவோட ஆட்சி காலம். யாரு மறுக்க முடியும்? விசிகாவை சேர்ந்த பல பேர் மேல குண்டாசு, அதே போல பல பேர் மேல தேசிய பாதுகாப்பு சட்டம், தொடர் அடக்குமுறை. அன்னைக்கு இந்த ஈழம் குறித்தான செய்தியே தமிழ்நாட்டில் தெரியக்கூடாதுன்னு பெரிய அடக்குமுறை செஞ்சு மக்கள் சாவை அன்றைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டது கருணாநிதி. இந்த துரோகத்தை எப்படி மறக்க முடியும்? ஆனா ஊனா பொடாவை இருந்தப்ப வந்து பார்க்கலங்கிறது. அப்ப வழக்கம் போல ஆமை கரிஞ்சி அப்படிங்கிறது. தலைவர் பிரபாகரனோட வீரம், ஒழுக்கம், போர் திறன், அறிவாற்றல், அவரோட இரக்க குணம், இப்படி எல்லாத்தையும் சொல்றப்ப, ஈகை குணம் சொல்றப்ப, அவரோட விருந்தோம்பல் அப்படி அப்ப அதையும் சொல்றோம். அவரோட விருந்தோம்பல் குணத்தையும் சொல்றோம். அங்க போறப்ப இப்படிலாம் உபசரிச்சாங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா 2000 ஆண்டுக்கு முடிய வள்ளுவன் விருந்தோம்பலுக்கு ஒரு அதிகாரம் படைச்சிருக்கான். நோக்க கொடையும் அணிச்சம், மோப்ப கொடையும் விருந்து அப்படின்னு. அதாவது அணிச்ச முகந்து பார்த்தாதான் வந்து அது வாடி போகும். ஆனா விருந்தரை வந்து நீ முகம் மாறுபட்டு பார்த்தாலே வாடிடுவாங்க அப்படின்னு 2000 ஆண்டுக்கு முன்பாக விருந்தோம்பலுக்கு வந்து இலக்கணம் வகுத்தவன் தமிழன். அந்த மரபுல வந்த தலைவர்கள் வந்து அங்க உபசரிச்சாரு, விருந்தோம்பல் செஞ்சாரு. அந்த விருந்தோம்பல் சொல்றப்ப இந்த சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன எத்தனையோ செய்திகளை எல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு வார்த்தையை பட்டுக்கிட்டு ஆமக்கரின்னு சொன்னாரு அப்படின்னு சில்லறத்தனமா அதை வச்சு அரசியல் பண்றது. அப்புறம் ஐயா வந்து கடைசியா சொல்றாங்க, ஐயா சுவி ஐயா மணியரசன் இல்லையா நம்மளுக்கு, சாவர்கர் மணியரசனா, இனிமே சீமான் இல்லையா, சிங்களவன் சீமானா. மணியரசன் ஐயா குறிப்பிடுறப்ப சாவர்கர் மணியரசன் அப்படின்னு சொல்லணுமா, அண்ணன் சீமான்களை குறிப்பிடுறப்ப சிங்களவன் சீமான் அப்படின்னு குறிப்பிடணுமா? இதையா உட்காந்து ஒரு வாரமா யோசிச்சிங்க. அதாவது நல்லதா ஏதாவது யோசிச்சுக்கலாம்ல. ரொம்ப மொக்கையா இருக்கு, ரொம்ப மொன்னத்தரமா இருக்கு, உங்களை மாதிரியே இருக்கு உங்களோட இந்த கமெண்ட்டும் ரொம்ப கேவலமா இருக்கு. அப்புறம் ஒண்ணுமில்ல, தமிழ் தாய் வாழ்த்த புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு கடைசியா புலம்புறாரு. அதாவதுங்க, பாரதிதாசனை நீங்க எப்படி பாக்குறீங்க? புதுச்சேரிக்காரரா பாக்குறீங்களா, இல்ல தமிழ் பேரினத்துல பிறந்த ஒரு கவிஞனா பாக்குறீங்களா? பாரதிதாசனோட பாட்டுங்க அது. புதுச்சேரியில தமிழ் தாய் வாழ்த்தாக இருப்பது அப்புறம். அது பாரதிதாசன் பாட்டு, தமிழை கொண்டாடுகிற, தமிழ் தாயை கொண்டாடுகிற பாரதிதாசனோட பாட்டு. அந்த பாட்டை தமிழ்நாட்டில் ஒழிக்க செய்யறதுல என்ன பிரச்சனை? நீ நீராறும் கடல் விடுத்தங்கிற, எங்களுக்கு தேவையில்லைங்கிற, திராவிட நாள் திருநாடுங்கிற, திராவிடத்துக்கு நீ நாடும் இல்லை ஏடும் இல்லை, எதுக்கு அது? அப்ப அதை விட சிறந்த பாடலா வந்து இது தென்படுது. பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய பாட்டு. அந்த பாடலை ஒழிக்க செய்யறோம். அரசு நிகழ்வுனா கூட நீங்க அரசாணை போட்டிருக்கீங்க, நீராறும் கடல் விடுத்தன்னு போடணும்னு. அது கட்டுப்படுத்தும், அது வந்து அங்க நிர்பந்திக்கும். இது அரசு நிகழ்வு கிடையாது, புத்த வெளியீட்டு விழா நிகழ்வு, தனியார் நிகழ்வு. அப்ப அங்க நீராறும் கடல் விடுத்தங்கிறது போடலாம் கூட பிரச்சனை இல்லை. அப்ப நாங்க என்ன பண்றோம்? வாழ்விலே செம்மையை அளிப்போம் நீயே எங்கள் தமிழ் தாயங்கிற அந்த பாரதாசோட பாட்டை போடுறோம். என்ன குறை கண்டீங்க? புதுச்சேரியிலேருந்து பிரெஞ்சு மொழியை போற்றக்கூடிய ஒரு பாட்டை போட்டோம்னா நீங்க கோவப்படல. தமிழ் தாயை பத்தி பாட்டு போடுறது என்ன பிரச்சனை? இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க. போன வாரம் காஞ்சிபுரத்துல வந்து தமிழ்ல பெயர் பழக வைக்கணும்னு சொல்லிட்டு போராடுறாங்க இனமான தமிழர்கள். தமிழ்ல தமிழ்நாட்டில் பெயர் பழக வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி போராடினவங்க மேல வழக்க போட்டு சிறைப்படுத்தியது இந்த திமுக அரசு. அப்ப ஐயா சுபவி எங்க இருந்தாங்க? ஏன் வாய் திறக்கல? திடீர்னு தமிழ் மேல, தமிழ் தாய் மேல அக்கறை வருது. தமிழ் தாய் குறித்து பெரியார் நிலைப்பாட்டை ஐயா சுபவி ஏற்கிறாங்களா? தமிழ் தாய்க்கு கொம்பா முளைச்சிருக்கு, 3000 ஆண்டா இருக்கா அவங்க தமிழ் தாய். யார படிக்க வச்சா? தமிழ் தாய்க்கு வாழ்த்து என்ன கேடு? கடவுள் வாழ்த்து வேண்டாம் சொன்னா நீ தமிழ் தாய் வாழ்த்த சொல்லுவியா? மலத்தை எடுக்க சொன்னா அங்க இது வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான காத்திரமான விமர்சனங்களை வைத்தவர் உங்கள் ஈவேரா, உங்கள் ராமசாமி ஐயா. அவரை ஏற்றுக்கொண்டு தமிழ் தாய் வாழ்த்து எப்படி பேசுறீங்க? பெரியாரோட நிலைப்பாட ஏற்கிறீங்களா இல்லையா? இதான் கேள்வி. அப்ப அந்த பொதுக்கூட்டத்துல நானும் என்னமோ எதுவும் நினைச்சேன். பொதுக்கூட்டமே மொக்க. அதை ஒன்றும் பெரிய சொல்ற மாதிரி செய்திகள் எதுவுமே இல்லை. நான் நிறைய பேசலாம், நல்ல பெரிய நீண்ட காணொலியா போடலாம், நிறைய செய்திகள் எடுத்து பேசலாம் நினைச்சேன். ஒண்ணுமே இல்லை. அண்ணன் சீமானவர்கள் எதை வச்சு விமர்சனம் பண்ணாங்களோ அந்த விமர்சனத்துக்கு பதிலே சொல்லுங்க. அதுல தமிழ் மொழி குறித்து, தமிழர்கள் குறித்து, தமிழ் தாய் குறித்து துவேஷம் பாராட்டிய, வெறுப்புணர்ச்சி பாராட்டிய, வன்மத்தை காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்திய ஈவே ராமசாமி குறித்து அங்க பேசப்படவே இல்லை. சீமான் பொய் சொல்றாரு, திருச்சி சொல்றாரு, உண்மைக்கு மாறா சொல்றாரு அப்படின்னு ஒருபோதும் சொல்லவே இல்லை.
அப்ப ஒட்டுமொத்தமா அந்த பொதுக்கூட்டங்கிறது மொத்தத்துல புஸ்வானம் தான்.